Have a great day. In this video I am going to teach you about what is net operating income approach and one solved problem under this approach. This approach was introduced by David Durant and இவர் இந்த approachல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் டெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு இந்த அப்ரோச்சில் இவர் சொல்லியிருக்கார். அதாவது ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அப்ரோச்சில் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ whatever may be the changes in capital structure, overall cost of capital will remains the same under this net operating income formulas for net operating income approach. So calculation of total value of firm. To compute total value of firm, overall capitalization rate அதாவது KO equals to EBIT divided by total value of firm. நமக்கு கொஷின்லேயே KO வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கண்டுபிடிப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைன்னா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட் லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. தென் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் KE. ஸோ KE கண்டுபிடிக்கணும்னா நெட் earnings to equity shareholders divided by market value of equity into 100. Then here we have one question under net operating income approach. Let's see how to solve it. A company's expected annual net operating income அதாவது EBIT is rupees 1 lakh. The company has rupees 5 lakh 10% debenture. So debenture கொடுத்துட்டாங்க, EBIT கொடுத்துட்டாங்க. Then overall cost of capital is 12.5%. Calculate the value of firm and cost of equity according to NOI approach. Okay. So EBIT given amount எடுத்து எழுதியிருக்கோம். EBIT is 1 lakh. Then debenture என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 lakhs of 10%. ஸோ 10%க்கு டிபெஞ்சர் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5 lakhல 10% வில் கெட் 50,000. தென் ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட் KO இஸ் 12.5 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ 12.5 ஆர் 0.125. ஸோ கிவன் அமௌண்ட் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்மோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது, கிவன் அமௌண்ட் இருக்குது. இப்போ அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட்டு கொஷின்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க 0.125. ஸோ 0.125 ஈக்குவல்ஸ் டு EBIT divided by total value of firm போட போகிறோம். ஸோ EBIT is 1 lakh. ஸோ 1 lakhs divided by நமக்கு total value of firm என்ன அப்படின்னு தெரியாது. So we'll put as it is total value of firm. Then total value of firm equals to 1 lakhs divided by equals to க்கு முன்னாடி இருக்கிறது 0.125. ஸோ ஈக்குவல்ஸ் டுக்கு பின்னாடி போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடுது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா வில் கெட் 8 lakh rupees. Therefore total value of firm equals to rupees 8 lakhs. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் மைனஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஆஸ் rupees 8 lakhs. தென் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட் என்ன அப்படின்னா 5 lakhs நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. டெட்டோட வேல்யூ டிபெஞ்சரோட வேல்யூ 5 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணோன்னா வில் கெட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. எஸ்
market value of equity equals to total value of firm. So we'll get the amount total value of firm as rupees 8 lakhs. So I'll put 8 lakhs minus market value of debt. So debenture is 5 lakhs. Therefore 8 lakhs minus 5 lakhs will get 3 lakhs. So market value of equity is rupees 3 lakhs. So K equal net earnings to equity shareholders divided by market value of equity. So net earnings available to equity shareholders என்ன அப்படின்னு தெரியணும்னா EBIT minus interest. We already know EBIT is rupees 1 lakhs minus interest. Interest already calculate பண்ணி வச்சிருக்கோம். So debenture 5 lakh at 10%. So interest will get 50,000. So minus 50,000 equals to will get 50,000. Now KE equals to net earnings to equity shareholders. So net earnings is rupees 50,000 divided by market value of equity. So market value of equity is rupees 3 lakhs into 100. Now we'll get 16.667%. Therefore the equity capitalization rate KE equals to 16.667%. So this is how we have to compute total value of firm under net operating income approach, and in this sum we'll get total value of firm as rupees 8 lakhs and market value of equity is rupees 3 lakhs. Then equity capital rate KE will get 16.667%. I hope now you can able to solve the problem as your own under net operating income approach. Thank you.